உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, உனக்கு எங்க மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் கோவமும் பகையும் இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல வேலை பார்க்கறத என் மருமக கிட்டயும் என் மகன்கிட்டயும் சொல்லிடாதய்யா. தாங்க மாட்டாங்கய்யா. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்களை கையெடுத்து கெஞ்சி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்லிடாது தம்பி. தயவு செஞ்சு யார்கிட்டயும் எதையும் சொல்லிடாதீங்க தம்பி. அப்புறம் என்ன தம்பி, அமுதா அவமானப்படுத்த சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்கு. எனக்கும் அந்த அம்மாவை பார்த்ததும் அப்படிதான் மனசுல பட்டுச்சு. ஏண்டி அமுதா, உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன்னு உங்க அத்தைய இன்னொருத்தவங்க வீட்டுல 10 பாத்திரம் தைக்க வச்சிட்டியே. நீ எல்லாம் என்னடி மருமகன்னு அவ முகத்துல காரி துப்பி அவளை அவமானப்படுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த அம்மா எங்க பெரியம்மா என் மருமக கிட்ட சொல்லிடாதன்னு அம்புடு தூரம் கெஞ்சினதும் கொஞ்சம் மனசு இறங்கிடுச்சு. தம்பி, அடுத்தவங்க வாழ்க்கைய நாசமாக்கி சந்தோஷப்படுற நாம போய் இறக்கப்படலாமா? வாஸ்தவம் தான், மனசு இறங்கினேன் தான். ஆனா அடுத்த நிமிஷமே மலை ஏறிட்டேன். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதை வச்சு அமுதாவை அவமானப்படுத்தினா மட்டும் போதாது, அவங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அந்த அமுதாவை என் கால்ல விழ வைக்கணும். அதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் மாட்டி இருக்கு. இந்த தடவை அமுதாவை மண்ணை கவ்வ வைக்கிற. என்ன நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? எப்படி தம்பி? அருமை தம்பி. தம்பி, ஊசி பட்டாசு வெடிக்க வேண்டிய இடத்துல பெரிய பாமே போட போறீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் வயித்துல வளர புள்ளைக்கு அப்பா எவன் சொல்லுமா? நான் போய் பேசுதான் அவன்கிட்ட. நான் அவன் சட்டையை பிடிச்சி கேட்கேன். நேர்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நானே போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். சரி, இப்ப போன போடு. போன்ல பேசுதேன். என்னத்தை யோசிக்க? போடு, நான் பேசுதேன். அவன் எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு அவன் இன்னொருத்தைய கட்டிட்டு போவானா? அதை பார்த்து சும்மா இருக்க சொல்லுதியோ? பேசி என்னென்ன ஆக போகுது? எமோ, பேசி என்ன ஆக போறதுன்னு பேசாம இருக்கிறதுக்கு பேசிதான் பாப்போமே. சரி, இப்ப பேசி எதுவும் நடக்கலனா ஒண்ணும் நட்டம் இல்லையே. காசா பணமா? ஆனா ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நமக்கு தானே அது. நீ போடு, நான் பேசுதேன். ஏமோ போடுங்க. இல்ல
இப்பதானே சொன்னேன் இனிமேல் ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணாதுன்னு. எதுக்கு எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? எங்க அண்ணன் பேசணுமா? நான் அவர்கிட்ட தரேன். ஏய் இரு உனக்கு தான் அண்ணன் தம்பி யாருமே இல்லையே. இவங்க எனக்கு ஒன்ன விட்ட அண்ணனை வச்சுக்கோங்க. அண்ணன் இந்தாங்கண்ணே, அவங்க தான் பேசுறாங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேட்கா இல்லையா? நல்லா கேக்குது. இப்ப எதுக்கு நீங்க பேசுறீங்க? ஓ, என்ன மிரட்டி பணம் பறிக்க பாக்குறீங்களா? என்னது பணம் பறிக்கிறாவுல? எப்பா, நீ எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுத? உங்ககிட்ட பணம் கேட்கிறாவளா? பணம் இலே, என் தங்கச்சி உன்னால வாயும் வயிறுமா நிக்கிறாள, அதுக்கு என்ன பதில் சொல்லுத? அதுக்கு ஈவு இறக்க இல்லாம கலைச்சிட்டு சொல்லுதியாமே. இல்ல, நீலாம் ஒரு டாக்டரா? ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய நீ ஒரு உயிரை கலைச்சிட்டு சொல்லுதியே. ஹலோ, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு செகண்ட் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். நான் ஒன்னும் லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் வாக்கு கொடுக்கலையே. 2 பேரும் விருப்பப்பட்டு சேர்ந்தோம், இப்ப பிரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். ஏலே, என்ன கேவலம்ல இது? அவ வயித்துல உன் புள்ளியோட நிக்கால, இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுத? ஏங்க, எத்தனை தடவை சொல்றது? அந்த பொண்ணு நர்ஸ் தானே, அதை கலைச்சிட சொல்லுங்க. ஏலே, திரும்ப திரும்ப புள்ளன்னுட்டு. ஏலே, நெசமா இப்படி பேசுறதுக்கு உனக்கு கேவலமா இல்லையால? ஏலே, நான் உன்ன ஒரு கேள்வி கேட்க. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவ வயித்துல இப்படி ஒருத்தன் கொடுத்துட்டு உன் அண்ணன் டாக்டர் தானே போய் கலத்துக்கன்னு சொன்னா நீ என்னல செய்வ? எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் உன் தங்கச்சிய மாதிரி எது சொன்னாலும் நம்பிட மாட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பரணி, என்னண்ணா? என்ன அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா? ஏன்னா ஐயோ இதுக்கு தான். எல்லாம் சண்முகம், என்னல அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. ஏய், எப்பல பரணி யாருல? பத்தாப்பு படிக்கல ஓடத்திரு ரங்கசாமி, அவன்தான். ஐயோ, அவனா? பெரிய பயலாச்சே. அவன் மனமா இருக்குடா, ஏதாச்சும் பண்ணு. முருகா, அவன் பெரிய பையன். எப்படியாவது அவனை அடிக்க எனக்கு நீதான் சக்தி தரணும். நீங்க இருல, நான் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வருதேன். மா, சண்முகம் வேண்டாடா, விடு. எப்பல பரணி விடுடா சொல்றா. சண்முகம், எதுக்கு சண்முகம் அவன் அடிக்கிற? விடுடி, இன்னைக்கு அவன் கை காலை உடைச்சிடுதேன். போதும்னு சொன்னேன். டேய் போடா, இந்த மாதிரி இனிமேல பண்ணாத, ஓடி போடா. இனிமே உன் பக்கமே வரமாட்டேன் தங்கச்சி. சண்முகம்
சண்முகம் நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஏலே அதான் அடிச்சிட்டல, இன்னும் என்னல? அடிச்சேன், ஆனா முடிக்கலையே. வேணாம்ல, நான் அந்த புள்ளைய தங்கச்சின்னு சொல்லிட்டேன். இனிமே அவ வம்புக்கு போக மாட்டேன். விட்டுல. அது எப்படில? என்னோட பரணி அழுதுட்டா. அவ கண்ணுல கண்ணீர் வந்துடுச்சு. அதுக்கு நீ முழுசா அனுபவிக்க வேணாம். நான் அவளுக்கு முத்தம் கொடுத்தா உனக்கு என்னல? அவ யாரு தெரியுமா? என் அத்தை மாவ. பரணி தான் என் பொண்டாட்டினே என் அம்மா சொல்லிருக்கு. என் பொண்டாட்டி மேலே கை வைப்பியா நீ? செத்தல நீ. அவ பக்கம் போவியால நீ? விடல சொல்லல. வேணாம்ல, வலிக்கல. விடல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி நில்லு. ஏய் பாரதி, என்னாச்சு உனக்கு? நான் படுக்க உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் இல்ல வாசு, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? போய் உன் வேலையை பாரு. ஏய் பாரதி, அது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும் வாசு. இது சரிப்பட்டு வராது. நாம பிரிஞ்சிடலாம். ஓங்கி அரஞ்சன் வையன். என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க? பிரிஞ்சிடலாமா? பிரிஞ்சிடலாம். ஏய், உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல வாசு. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சு போச்சு. இங்க பாரு பாரதி, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல வாசு, என்ன மறந்துரு. என் அப்பா அம்மா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழணும்னா நாம பெரியறது தான் நல்லது. எல்லாம் அப்பாவோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். பாரதி ஒரு நிமிஷம். நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் சரிதான். சரி, என் கூட வா. இதே கோயில்ல வச்சுதான் நம்ம 2 பேரும் காதல சொல்லிக்கிட்டோம். இப்ப இதே கோயில்ல வச்சே நம்ம பிரிஞ்சிடலாம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ வேண்டிக்க. வேண்டிக்கோ. என்ன பரதி பாக்குற? நான் உண்மையா தான் சொல்றேன். சாமி கிட்ட வேண்டிக்க. நீ தான் சாமி எனக்கு துணையா இருக்கணும். டேய், என்னடா இப்படி பண்ணிட்ட? இல்ல பாரதி, நீ நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட. அந்த சாமி தான் பாரதி உன் கூட இருந்தா தான் நல்லா இருப்பான்னு சொல்லிச்சு. அதான் டக்குன்னு தாலி எடுத்து கட்டிட்டேன். வாசு, இந்த பாரு, நீ எதுவும் பேசாத. என் கூட வா. வா பாரதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏம்பா, டைம் ஆயிட்டே இருக்கு. நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சலாம்ல?
ஏய், எங்க உன் புள்ள? வருவானா வரமாட்டானா? அவன் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இப்ப வந்துருவான். ஏன்பா நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம்ல? பையன் தப்பா நினைச்சுக்க மாட்டாருல்ல? என் பையன் எப்போதும் என் பேச்சை தட்ட மாட்டானே. என் முடிவு தான் அவன் முடிவும். நான் சொல்றதை தான் கேட்பான். அப்புறம் என்ன ஐயரே, ஆரம்பிங்க. வா. ஏன் ரத்னா, உன் புள்ள பிளிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்ன? இப்ப பாரு எவ்வளவு ஒருத்திய தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. ரத்னா, உன்னை கேட்டுதானே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. எல்லாரும் கூட்டி வச்சு கடைசியில கழுத்து அறுத்துறியா? நீ எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லி உன்ட சம்மதம் பேச வந்த பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணையா? வாங்க போலாம். ஏப்பா ரத்னம், பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? சரி, நடந்தது நடந்து போச்சு. பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போப்பா. உங்ககிட்ட அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் பொறுமையா பேசிட்டு வந்தோம். என் பேச்சை கேட்காம சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நான் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டில்ல? உன்னை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அதுக்கு முன்னால நீங்க என்னோட விருப்பத்தை கேட்டிருக்கணும். நான் தான் பாரதியை லவ் பண்றேன்னு தெரியும்ல. அதுக்குள்ள இன்னொரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணா அது நியாயமாவா இருக்கு? டேய், நியாய அநியாயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? பேசக்கூடாது. நீயா பேசலடா, இவ உன்னை பேச வைக்கிறா. ஏய், என் புள்ள என்கிட்ட இப்படிலாம் பேசுறவன் கிடையாது. அவனையே என்கிட்ட இப்படிலாம் பேச வச்சிட்டில்ல? உன்னை இந்த ஜென்மத்துல ஏத்துக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். வா வாங்குறல வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவள அப்படியே என் கையால உங்க கையால உங்க கையால மாலை போட்டு ஆரத்தி எடுப்பேன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஹேமாக்கா, வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் விசுவாசம் போலியோ? உங்களெல்லாம் இந்த உலகமே அழிஞ்சா கூட திருத்தவே முடியாதுல்ல? இப்போ கூட 2 பேரும் கூடி நின்னு எப்படி ஒருத்தவங்களை கெடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க போல. சூப்பர் சூப்பர் நீங்க. ஏய், என்னடி எகத்தாளமா? ஆமா சின்னத்தை, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நீங்க எவ்வளவு வாட்டி பிளான் பண்ணிருப்பீங்க. எத்தனை முறை சூட்கேஸோட என்ன வெளியே நிப்பாட்டி இருப்பீங்க. ஆனா இப்போ ஐயோ பாவம், எனக்கே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இங்க பார். ஐயே, சும்மா எதுக்கு இப்போ சவுண்டு? நீங்க செஞ்சதுக்கெல்லாம் கை மேல இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அதுவும் மாமாவுக்கு உங்க மேல இருக்கிற ஆத்திரத்துக்கு
உங்களால இந்த ஜென்மத்துக்கு வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. எதுனா சத்திரம் சாவடின்னு இருந்தா அங்க போய் தங்கிக்கோங்க. என்ன? என்னடி ஆணவத்துல ஆடுறியா? இங்க பார், உன்னோட கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இன்னும் ஒரு வாரம் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். உன்னை பர்மனண்டா நான் வெளியே அனுப்பல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி. ஓ வாவ் வாவ், சூப்பர் சின்னத்த. எங்க ஹேமாக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உடனே இன்டர்நெட் ஓபன் பண்ணி ரால ஆரம்பிக்கிற ஒரு நல்ல பேரா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ ஜெயிச்சிட்டன்னு ஓவரா பேசாத. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. சும்மா நிறுத்து. உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. இனிமேலாச்சும் தயவு செஞ்சு 2 பேரும் ஒழுங்கா இருங்க. சின்னத்த, அத்தை என்ன வெளியே அனுப்புறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா? சான்ஸே இல்ல. இல்ல என்ன வேற வெளியே அனுப்புறேன்னு எதுக்கு வாய் சபதம் எல்லாம்? ஹேமாக்கா, சட்டு புட்டுன்னு இவங்களை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து சேருங்க. இல்லனா மாமா உங்களையும் சேர்த்து இவங்க கூடயே பேக் பண்ணி அமுச்சு விட்டுருவாரு. ஏய், என்னடி சொன்ன? எதுக்கு? இனிமே எந்த சத்தமும் வரக்கூடாது. அதனால ஜரகுங்க. அவங்கள அனுப்பிட்டு நீங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள வாங்க. ஓகே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவள அப்படியே என் கையால உங்க கையால உங்க கையால மாலை போட்டு ஆரத்தி எடுப்பேன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஹேமாக்கா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் விசுவாசம் போலியோ? உங்களெல்லாம் இந்த உலகமே அழிஞ்சா கூட திருத்தவே முடியாதுல்ல? இப்போ கூட 2 பேரும் கூடி நின்னு எப்படி ஒருத்தவங்களை கெடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க போல. சூப்பர் சூப்பர் நீங்க. ஏய், என்னடி எகத்தாளமா? ஆமா சின்னத்த, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நீங்க எவ்வளோ வாட்டி பிளான் பண்ணிருப்பீங்க. எத்தனை முறை சூட்கேஸோட என்ன வெளியே நிப்பாட்டி இருப்பீங்க. ஆனா இப்போ ஐயோ பாவம், எனக்கே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இங்க பார். ஐயே, சும்மா எதுக்கு இப்போ சவுண்டு? நீங்க செஞ்சதுக்கெல்லாம் கை மேல இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அதுவும் மாமாவுக்கு உங்க மேல இருக்கிற ஆத்திரத்துக்கு உங்களால இந்த ஜென்மத்துக்கு வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. எதுனா சத்திரம் சாவடின்னு இருந்தா அங்க போய் தங்கிக்கோங்க. என்ன? என்னடி ஆணவத்துல ஆடுறியா? இங்க பார், உன்னோட கவுண்டவுனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இன்னும் ஒரு வாரம் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். உன்னை பர்மனண்டா நான் வெளியே அனுப்பல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி. ஓ வாவ் வாவ், சூப்பர் சின்னத்த. எங்க ஹேமாக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உடனே இன்டர்நெட் ஓபன் பண்ணி ரால ஆரம்பிக்கிற ஒரு நல்ல பேரா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ ஜெயிச்சிட்டன்னு ஓவரா பேசாத. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. சும்மா நிறுத்து. உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. இனிமேலாச்சும் தயவு செஞ்சு 2 பேரும் ஒழுங்கா இருங்க.
சின்னத்த, அத்தை என்ன வெளியே அனுப்புறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா? சான்ஸே இல்ல. இல்ல என்ன வேற வெளியே அனுப்புறேன்னு எதுக்கு வாய் சபதம் எல்லாம்? ஹேமாக்கா, சட்டு புட்டுன்னு இவங்களை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து சேருங்க. இல்லனா மாமா உங்களையும் சேர்த்து இவங்க கூடயே பேக் பண்ணி அமுச்சு விட்டுருவாரு. ஏய், என்னடி சொன்ன? எதுக்கு? இனிமே எந்த சத்தமும் வரக்கூடாது. அதனால ஜரகன் அவங்கள அனுப்பிட்டு நீங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள வாங்க. ஓகே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுமா. சூப்பர். அப்பா, ஐயோ மாமா, அப்பா பாத்துப்பா. மெதுவா மாமா, தண்ணி குடிங்க மாமா. சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். இப்படி தேவையில்லாம பேசி சிரிச்சிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் இங்க ராகினி அத்தை இதே டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க போய் ஒரு நாள் கூட முழுசா ஆகல. அதான் அத்தையோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை, அத்தை, என்னத்த சாப்பிடாம இருக்கீங்க? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அத்தை. ஜெயா, உண்மையிலேயே உன் வருத்தம் என்னன்னு புரியுது ஜெயா. உண்மையை சொல்லணும்னா நீ உம்முன்னு அமைதியா இருக்கிறத பார்த்து உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி எல்லாம் பேசணும். அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. எப்படி காவியா வருத்தப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கு அவங்க இல்லாம நம்ம எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? ஏன் அத்தை, நான் சொல்றது சரிதானே? பாவம் சின்னத்த, இப்போ எங்க இருக்காங்களோ, என்ன பண்றாங்களோ, சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரியலையே. இல்ல, எனக்கு வேண்டாம். ஜெயா, அத்தை, அம்மா, இல்லங்க, எனக்கு வேண்டாம். ஜெயா, உட்காரு ஜெயா. அம்மா, சாப்பிட்டு போங்கம்மா. வேண்டாம் கௌதம், எனக்கு பசிக்கல. நீங்க அம்மா, சாப்பிடுங்க. அம்மா, இருங்கம்மா. ஏமா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கலாம்ல. சாப்பிடுற இடத்துல எல்லாரும் வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக தான் உட்காருவாங்க. அவங்க நிம்மதியா சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ மாமா, நான் என்ன மாமா பேசுனேன்? அட, என்ன மணி? அப்பா, என்னப்பா? மாமா உட்காருங்க. சாப்பிடுங்கப்பா. இல்லடா, பாத்தியில்ல உங்க அம்மா எப்படி வருத்தப்பட்டு போறான்னு. இதுக்கு மேல நான் எங்க சாப்பிடுறது? சரி, நீங்களா சாப்பிடுங்க. மடி பரிமாறமா சாப்பிடுங்கடா. மாமா, ஐயோ மாமா. எனக்கும் சாப்பாடு வேண்டாம். ஏய் கௌதம், நீயாச்சும் உட்காந்து சாப்பிடா. நீங்களாவது சாப்பிட்டு போங்க கௌதம். இல்ல நீ, எனக்கு சாப்பாடு வேண்டாம். டேய், என்னடா? இல்ல வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, என்னங்க அது? இல்ல வேண்டாம். கதிர், ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். 5 கோடியை கொடுக்காம அப்பா பட்டையா நாமத்தை போட்டுட்டார் போல இருக்கே உனக்கு. என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் ஏமாந்து போனா உனக்கு சந்தோஷமா? நானே எவ்வளவு ஒருத்தி நடுவுல பூந்து பணத்தை அடிச்சிட்டு போயிட்டாளேன்னு கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல நீ என்னடானா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்க? என்னம்மா சொல்ற? யாரோ ஒருத்தி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமாடி. தாத்தாவோட ஆளுகிட்ட உங்க அப்பா பணம் இருக்கிற பேக்க குடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தி வந்து அவங்கிட்ட இருந்து பேக்க அடிச்சிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த பேக்க கொண்டு வந்து உங்க அப்பா ரூம் முன்னாடி வச்சுட்டு கதவை வேற தட்டிட்டு போயிருக்கா. அவ யாருன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ சொல்ற மாதிரி எல்லாம் சாகசம் செய்யறதுல இந்த உலகத்திலேயே ஒருத்தி மட்டும்தான் இருக்கா. என்னம்மா இன்னுமா யாருன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க? யாரு? வேற யாரு? அப்பாக்கும் பாட்டிக்கும் ஹெல்ப் பண்றவ, உனக்கும் எனக்கும் ட்ரபிள் குடுக்கறவமா. the one and only அன்பரசி மட்டும்தான். ஏய், என்ன சொல்ற? அவளுக்கு எப்படி ஏன் பிளான் எல்லாம் தெரியும்? அனன்யா, லாஜிக்கே இல்லாம உளறிட்டு இருக்காத. உனக்கு அவ மேல இருக்கிற வெறுப்புல இதுல தேவையில்லாம அவளை சம்பந்தப்படுத்துறியோன்னு தோணுது. மா, நான் ஒன்னும் வெறுப்புல எல்லாம் அவளை பத்தி சொல்லல. நீ சொல்றத வச்சுதான் நான் சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ள அசால்ட்டா அப்பா ரூம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா அவ. தாத்தாவோட ஆளையும் சமாளிச்சு பேகையும் எடுத்துட்டு வந்திருக்கா. இவ்வளவு துணிச்சலா வேலை பார்த்திருக்கான்னா கண்டிப்பா அது அவளாதாமா இருக்கும். அதுக்கப்புறம் அவ விஷயத்துல நீ லாஜிக்க பத்தி எல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கன்ஃபார்மா நான் சொல்றேன், அவதான் உள்ள பூந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருப்பா. மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க இப்ப? நீ போடுற பிளான் இல்ல, உனக்கும் மேல ஒருத்தர் பிளான் போட்டாலும் அவ அதை கெடுத்து காலி பண்ணிடுவா. நீ இப்ப எதுக்கு இங்க உள்ள வந்த? ஓ ரூம்லயே இருக்க வேண்டியது தானே? இல்ல மேடம், நீங்க அனன்யா மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நான் தான் அவங்க வீட்டுக்கு வரும்போது பாத்திருக்கேன்ல, அந்த அன்பரசியோட போட்டோ இருந்தா காட்டுங்க, நான் அது அவளான்னு பார்த்து சொல்றேன். அவ போட்டோ உன்னை என் போன்ல இருக்குமா? எடு. பாரு இவளான்னு. மேடம், இவளேதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரு, நீ என்ன பண்ணாலும் எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அதுதான் விஸ்வா, ஏன் நமக்கு மேரேஜ் நடக்காதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஏன் இவ்வளவு வெறுத்துட்டு இருக்கீங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. சரி, நான் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்றேன். அது ஏன் தெரியுமா? நீ எப்படி எந்த டோர்னமெண்ட்லயும் அன்பரசியை ஜெயிக்க முடியாதோ அதே மாதிரிதான் இதுலயும். அவளை உன்னால எந்த காலத்திலையும் தோக்கடிக்கவே முடியாது. ஏன் அன்பரசி, ஏன் லேட்டு? சார், ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏண்டி, அங்க போய் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டு வந்துட்டு இங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு இருக்குடி.
இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்குள்ள நீ என்ன ஆக போறேன்னு பாரு. சரி அன்பரசி, நீ தான் இந்த டோர்னமெண்ட்லயும் வின் பண்ணி நம்ம காலேஜுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். இங்க பாரு, இந்த காம்படிஷன் லாஸ்ட் டைம் மாதிரி இருக்காது, ரொம்ப டஃப்பா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே சார், பேக்கை மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். என்ன இது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ அன்பரசி அம்மா, நான் வசந்தா பேசுறேம்மா. சொல்லுங்கக்கா. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் கால் பண்ணம்மா. நான் உன்னை ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி விஸ்வா என் கழுத்துல தாலி கட்டவே முடியாதா? அதையும் பாக்குறேன். என்னக்கா விஷயம் சொல்லுங்க. மேடமும் சாரும் 2 நாளா ஒழுங்காவே சாப்பிடலம்மா. எப்ப கேட்டாலும் பசி இல்ல, லேட்டா சாப்பிட்றேன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனாலதான் மனசு உடைஞ்சு போய் அவங்க வருத்தமா இருக்காங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட நான் எதுவுமே கேட்கலம்மா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ரூம்ல இருந்தாங்கம்மா. நான் மனசு கேட்காம சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். வசந்தா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அம்மா, மாத்திரை போடணும்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. உன்னை போன்னு சொல்றேன்ல. மன்னிச்சுக்கோங்கம்மா. ஏதோ கால் வந்துச்சுமா. அதுக்கப்புறம் அவங்க என்ன அங்க நிக்க கூட விடலம்மா. மேடம் அவ்வளோ கோவமா என்ன வெளியில போக சொல்லிட்டாங்கம்மா. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு என் மேல கோவப்பட்டதே இல்லம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, உங்களுக்கு நேரமாச்சு. அம்மா போன் பண்ணாங்கல்ல, நீங்க நேரத்தோட புறப்படுங்க. சரிங்க சார். தம்பி கொஞ்சம் இருங்க. நம்ம கோயில்ல காப்பு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கார் ஊருக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். காப்பு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்குள்ள உறவு முறைங்க வந்துட்டா காப்பு தடை நீங்கிற வரைக்கும் போக கூடாதுங்க வெளியில. என்ன தர்மலிங்க, இது உங்களுக்கே தெரிய வேணாமா? காப்பு கட்டியாச்சுன்னு இப்பதானே சொன்னோம். தம்பி, இன்னும் 3 நாளைக்கு நீங்க இங்கதான் தங்கணும். இது இந்த ஊரோட கட்டுப்பாடு. இல்ல துரசிங்கம், அங்க அவருக்கு நிறைய வேலை இருக்கு. என்னென்ன பேசுறீங்க? வியாபாரத்துக்கு ஊருக்குள்ள வர்றவங்க போறவங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். உறவு முறைங்க அப்படி போறது நம்ம பழக்கம் இல்லையே. அப்புறம் இத வச்சு ஊருக்குள்ள பிரச்சனை வந்துரும்னு என்னென்ன இது உங்களுக்கு தெரியாதா? என்ன தம்பி, நீங்க எங்க ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கீங்க, அப்போ உறவு முறை தானே? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறாரு? உறவு தானே மாப்பிள்ள. உறவுதாங்க. அப்புறம் நான் தங்கிட்டு போங்க. ஆமா தம்பி, இது ஊரு கட்டுப்பாடு விஷயம். ஊரு கட்டுப்பாடை மீறினா தேவையில்லாம ஊர்ல பிரச்சனை வரும். ஆமா தம்பி, ஒரு 3 நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போங்களேன். சார், நான் 3 நாள் கழிச்சு ஊருக்கு போறேன் சார்.
ஏதோ மாப்பிள்ளையே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? தர்மலிங்கண்ணா, இந்த வருஷம் அம்மனுக்கு நீங்க தான் நாதசுரம் வாசிக்கணும். என்ன துரசிங்கம், இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் சிறப்பா பண்ணி கொடுத்துறேன். சந்தோஷண்ணே. அப்புறம் நம்ம ராஜஸ்ரீ அம்மாவோட பொண்ணு ரூபஸ்ரீயோட பாட்டு கச்சேரியை தான் நம்ம அம்மன் கோயில் திருவிழால வைக்கிறோம். நம்ம முருகன் கோயில் திருவிழால அந்த பொண்ணு பிரமாதமா பாடிருச்சுல்ல, அதான் ஊர் ஜனங்க எல்லாரும் அம்மன் கோயிலுக்கும் ரூபஸ்ரீயா பாடட்டும்னு சொல்லிட்டாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, எங்கப்பா இருக்க? சென்னைக்கு வந்துட்டியா? இல்லம்மா, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். இங்க கோவில் திருவிழா நடக்குதான், அதனால என்னை இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. கார்த்தி, நீ அவளை விட்டுட்டு வரேன்னு தானே போன, இப்ப என்ன இப்படி சொல்ற? திரும்ப ஏதாவது சமாதானம் பேசினாங்களா? சமாதானமா? ஐயோ, டிராமா கூட்டம் கார்த்திகோட மண்டைய கழுவிடுச்சுங்க போல இருக்கே. கார்த்தி, இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இங்க திருவிழாக்காக காப்பு கட்டியிருக்காங்களாம். இந்த டைம்ல ஊருக்குள்ள வந்தா திருவிழா முடியிற வரைக்கும் இங்கதான் ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க, அதனால தான் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதா போச்சு. ஆமா, காப்பு கட்டினா வரக்கூடாதுதான், சாமி குத்தம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. எப்போ காப்பு தடை நீங்குமா? இன்னும் 3 நாள் கழிச்சுன்னு சொன்னாங்கம்மா. 3 நாளா? அம்மா, நான் 3 days கழிச்சு வந்துடுறேம்மா. அது சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். அம்மா, மா, லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குதுப்பா. சரிப்பா, நீ பார்த்து கவனமா இருந்துக்கோ. கிராமத்து திருவிழா, சண்டை சச்சரவுன்னு இருக்கும், நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் வைக்கிறேம்மா. சரி, வச்சிரு. ஏதோ காப்பு தடங்குறாங்க, 3 நாளுன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்? ஐஸ்வர்யா, அசிங்கப்படுறதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு நின்னா ஆட்டத்துல ஜெயிக்க முடியாது. போய் என்னன்னு கொக்கி போடு போ. அத்தை, என்னத்த ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்க? வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். என்னத்த இது, நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு விஷயம் தெரியாதா? 2 மணி நேரத்துல வரேன்னு சொன்ன கார்த்தி இன்னும் வரல. அவரை எதிர்பார்த்துட்டு தானே இருக்கீங்க? கார்த்தி இப்பதான் போன் பண்ணான், அவன் வர இன்னும் 3 நாள் ஆகுமா. 3 நாளா? ஏன் அத்தை? தீபாவை டிராப் பண்ண தானே போனாரு. அங்க ஏதோ கோவில் திருவிழாக்கு காப்பு கட்டிருக்காங்களாமா. காப்பு தடை நீங்கிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். அத்தை, பாத்தீங்களா தீபா எவ்வளவு விவரமா பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான்னு? ஆமா அத்தை, ஊர்ல திருவிழானா இவளுக்கு தெரியாமல இருந்திருக்கும். காப்பு கட்டுற விஷயத்த சாக்கா வச்சுக்கிட்டு இவ தான் பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணி கார்த்திக் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். இப்ப பாருங்க, இங்க அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா இங்க அவளுக்கு சகுன தடை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதான் இங்க இருந்தா சாந்தி முகூர்த்தம் நடக்காதுன்னு யோசிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக பிளான் போட்டிருக்கா. 3 நாளுன்னு வேற சொல்றீங்க, ஒரே வீட்டுக்குள்ள வேற இருக்க போறாங்க. என்ன நடக்க போதோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான், ஃபுல் வெஜிடேரியனா மாறிடுவேன். நீ என்ன பண்றேன்னா, வெஜ்ஜா முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் அவியல், முருங்கைக்காய் ரசம், முருங்கைக்காய் கீரை, முருங்கைக்கால வடை பண்ண முடிஞ்சா கூட அதை பண்ணிடுங்க. சரி மாமா. நீ எதை பண்றதா இருந்தாலும் அதுல முருங்கைக்காய் மஸ்ட். இந்த முருகனுக்கு இப்போதைக்கு தேவையெல்லாம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய். சரியா? இவ்ளோ முருங்கைக்காய் வாங்கணும்.
மகளே ஜீ திரையில அவன் இப்பதான் முந்தானை முடிச்சு லேட்டஸ்டா பாத்துருப்பான் போல இருக்குது. அதான் முருங்காவா கேக்குறான். சிஸ்டர் வாங்க, பியூட்டி குயின் என்ன கதியில கிடக்குன்னு பாப்போம். வாங்க போ மகளே போ. ஜாஸ்மின், ஜாஸ்மின், என்னாச்சு? ஏய் என்ன என்னாச்சு ஜாஸ்மின்? பியூட்டி குயின் வேற பேபார்ஸா கிடக்குது. ஏதாவது கசமுசா நடந்திருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு ஜாஸ்மின்? என்ன நடந்தது? முருகனை சாட்டையில வெளுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவன் என்ன வெளுத்து விட்டான் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம், நாம நினைச்ச மாதிரி கசமுசா நடக்கல. அப்பாடா. நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா மாமா? ஜாஸ்மின்க்கு உங்க மேல இருக்கிற கோவலம் போயிடுச்சா? என்ன ஆஸ்னி நீ அவ்வளவு சீக்கிரம் கோவம் போயிடுமா என்ன? அப்போ இதெல்லாம் எப்படி? எல்லாம் ஒரு செட்டப் தான். செட்டப்பா? எதுக்கு? ஓ, தார அத்தட்டி மேமாத்தவா? கரெக்ட். அவங்க 3 பேருக்கும் வயிறு எரியணும் தான் அவங்க முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டு. சாரி மாமா. எதுக்கு ஆஸ்னி நீ எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. மாரிக்காக நம்ம இதை கூட செய்யலன்னா எப்படி? ஊர்ல 40 எருவு மாடு 20 பசு மாடு இதெல்லாம் மேய்க்கிறனால என் அழகு தேவதை சரி பண்ண முடியாதா? அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அந்த மாட்டுக்கார பையல இந்த நிலைமையில பார்க்கலாம் நினைச்சா அவன் நம்ம பியூட்டி குயின் நிலைமையில கிரிட்டிக்கல் ஆக்கிட்டான். வாய மூடு. சரி, உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ஜாஸ்மின், அந்த மாட்டுக்கார பையல சும்மா விடக்கூடாது. அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாரி தான் அத்தை. ஆண்டி, ஏன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம், இது விடுங்க. அந்த சூர்யாவும் மாரியும் ஹனிமூனுக்கு போற விஷயம் என்னாச்சு? அவங்க சுவிட்சர்லாந்து போக கூடாது ஆண்டி? அவங்க வெளிநாட்டுக்கு போறதை தடுக்க என்ன பண்ணிருக்கீங்க? அத பத்தி நீ கவலைப்படாத. எல்லா ஏற்பாடையும் தெளிவா பண்ணிட்டேன். அவங்க 2 பேருமே வெளிநாடு போக மாட்டாங்க. சிஸ்டர், என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் வருவான். அப்போ என்னோட பிளான் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். சரிம்மா, நீ குளிச்சுட்டு ரெடியாகு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்ன ஆளு இவர்தான். சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? இந்த ஆளு சாதாரண கல்யாண புரோக்கர். இந்த ஆளை வச்சுட்டு என்ன கிளி கிளிக்க போறீங்க? சார், கல்யாணத்துக்கு மட்டும் நான் புரோக்கர் இல்ல, கருமாதிக்கு நான் புரோக்கர். என்னது? செத்து போனவங்களை எல்லாம் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஆளுங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்களே, அதானே? அது இல்ல சார், செத்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவேன். என்னப்பா சொன்ன? ஆளை காலி பண்ணி தரதுக்கு கூட ஏற்பாடு பண்ணி தருவேன்னு சொன்னேன் சார். அம்மா, 10 வயசுல என்னை விட்டு பிரிஞ்ச நீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மகளா மாரியோட வயித்துல வந்து பிறக்க போறதா நேத்து கனவுல வந்து சொன்னீங்க. மா, இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. தேவி அம்மா, ஹஸ்பண்ட் சார் இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி என்ன ஏத்துக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்மா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா எங்க வாழ்க்கைய தொடங்க போறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கணும்மா. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு வேணும். நானும் மாரியும் புது வாழ்க்கையை தொடங்க போறோமா மா. அதுக்கு உங்க ஆசீர்வாதமும் வாழ்த்துகளும் வேணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மறுபடியும் இந்த வீட்ல வந்து என் வயித்துல பொறுக்க போறதா சொல்லிருக்கீங்க. அத நினைக்கும் போது
ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த நல்ல நாள் சீக்கிரமா வரணும்மா. அட் டைம்ல ஒரே ஸ்பாட்ல 2 பேரை காலி பண்ணணும். ஏற்பாடு பண்ணிடுவியா? அவ்வளவுதானே மேடம். ஸ்பாட்லயே உயிர் மட்டும் போனா போதுமா, இல்ல தலை கை கால் தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கலாமா? எப்படி பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ரேட்டையும் வண்டியும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட்ல உயிர் போனா மட்டும் போதும். கார்ல கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு போக கூடாது. சிஸ்டர், உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சே. எனக்கு புரிஞ்சிருச்சு ஆண்டி. ஃபாரின் போறவங்கள பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க போறீங்க. மேடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஏர்போர்ட்டுக்கு போற வழியில லாரியை வச்சு அடிச்சு தூக்கிடலாம். கார் நம்பரும் என்ன கார்னு மட்டும் சொல்லுங்க. இதோ இந்த கார் இந்த கார் தான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மேடம். போட்டோவெல்லாம் பிடிக்கிறான். ப்ரொஃபஷனல் கில்லர் போல. மேடம், எப்ப பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இன்னும் 1/2 hourல உன் வேலையை முடிச்சிடணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், முடிச்சிடலாம். அப்ப நான் இப்பவே கிளம்பி போய் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். கார் கிளம்பும் போது மட்டும் எனக்கு ஒரு போன் அடிங்க, நான் வரேன். சரி, உனக்கு பணம்? மேடம், முடிச்சுட்டு வாங்கிறேன் மேடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அப்புறம் மேடம், வேற எந்த ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்க. எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட 24 மணி நேரமும் 7 நாளைக்கு சர்வீஸ் இருக்கு. நான் வரேன் மேடம். கிளம்பு. பெரிய கொலகாரனா இருப்பான் போல இருக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்ன நடக்குது? நல்ல நாள் அதுவுமா. நீ எதுக்கு இங்க வந்த? இந்த வீட்ல நிம்மதியா ஒரு விஷயத்தை நடத்த முடியுதா? மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? ஏன் சக்தி, இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சொல்ல. இன்னைக்கு வெற்றிக்கு ராஜ விருந்து போட்டோம். அதுக்கு என்ன இப்போ? என்னது ராஜ விருந்தா? இன்னைக்கா? எதுக்கு? பூஜா சொல்லிதான் இவ இங்க வந்திருக்கணும். இவள வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். புஷ்பா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீயும் ஒரு பையனை பெத்தவ தானே? ராஜ விருந்து எதுக்குன்னு கேக்குற? அது சரி, எல்லாம் ஒழுங்கா நடந்திருந்தா தானே உனக்கு இதெல்லாம் தெரியும். இத பார், தேவையில்லாம பேசாத. ஆமா, இதெல்லாம் ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவங்க ஆசீர்வாதத்தோட தான் இதெல்லாமே நடக்குது. ரங்கநாயகி அத்தையோட ஆசீர்வாதத்தோட நடக்குதா? ஐயோ, என்ன இது? என்ன சொன்ன? ரங்கநாயகி ஆசீர்வாதத்தோட இது நடக்குதா? என்ன கதை விடுறீங்களா? உங்க அம்மா ரங்கநாயகிய பஞ்சாயத்துல அடி பண்ண சொன்னால, அதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்னங்கடி, எல்லாரும் சேர்ந்து ஃப்ராடு தன வேலை பண்றீங்களா? ஃப்ராடு தனம் பண்றதுக்கு நாங்க ஒண்ணும் நீ இல்ல. எங்களுக்கு மானம் மரியாதை எல்லாம் இருக்கு. பூஜாவோட கல்யாணத்துக்காக தான் ரங்கநாயகி அம்மா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு வெற்றி கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாங்க. எப்போ பூஜா கல்யாணமாய் போயிட்டாலும் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இல்ல, இல்லவே இல்ல, நீ போய் சொல்ற. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு போய் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசினதே நான் தான். அவங்க நேரடியா என்கிட்ட சம்மதம் சொல்லிட்டாங்க. போதுமா? ரங்கநாயகி அத்தைக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. அத்தை, உங்களை போய் நம்பின பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும். யமுனா, துர்கா, வாங்க நம்ம வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். புஷ்பா, நீ எதுக்கு இன்னும் இங்க நிக்கிற?
வெளியில போன்னு சொன்னாதான் போவியா? என்ன ஜென்மமோ நீ எல்லாம். ஆக்சுவலி புஷ்பா, உனக்கு தெரியாமலே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத விட உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குது பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீ கிளம்புறியா? இருக்குடி உங்களுக்கு. நீ புஷ்பா போனதும் வீட்டை கழுவி விட சொல்லுவியே, நான் வேணா கழுவி விடவா? சும்மா இல்லடி. வந்துட்டான். யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பூஜா, எனக்கு உன்னை புரிஞ்சுக்க முடியுது. நான் உன் வாழ்க்கையில் திடீர்னு வந்துட்டு தான் நீ நினைக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் முதல் திருப்பமே நான் தான். நாம் லவ் பண்ணதை நீ யோசிச்சு பார்த்தா உனக்கு எல்லா விஷயமும் புரியும். ரோஹித், என்னாச்சு? வா. நான் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கே பூஜா. ஐயோ சச்சா, அப்படியெல்லாம் இல்லை, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படியா? அப்போ நான் எவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லு. அது அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஐயோ, ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன். நீ ஒரு நிமிஷம் சாவியை கூட, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், நீ லிஃப்ட் கிட்டே வரேன். நானே எங்க வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல இவன் வேற லூஸ். இவனை இங்கேயே வச்சு முடிக்கணும், இல்லைன்னா இவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். எப்பன்னு பார்த்து அந்த ரங்கநாயகியத்துக்கு ஃபோன் பண்ணா சரண்யா வர எடுத்து தொலைறான். எங்க போனாங்க ரங்கநாயகியத்தை? அப்பா, மாத்திரை சாப்பிட்டீங்களா? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்லம்மா, இப்ப வேண்டாம்மா. பூஜா, சொல்லு பூஜா. அத்தை, எங்கத்த போனீங்க? அப்பத்துல இருந்து கூப்பிட்டு இருக்க, போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அத்தை, நாங்க எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வெற்றிக்கும் சக்திக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அத்தை. நானும் அங்க இருந்திருந்தா நம்ம வீட்லயே ரொம்ப கிராண்டா வச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, மீனாட்சி அம்மா வீட்ல நடந்துட்டு இருக்கு. என்ன உளற பூஜா? என்னாச்சு அத்தை? வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு யார் உன்கிட்ட சொன்னா? அத்தை, சரண்யா தான் சொன்னா. என்ன பூஜா, அவ எப்படி சொல்வா? ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கியா? எனக்கு கூட தெரியாம வெற்றிக்கும் சக்திக்கும் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க? நினைச்சேன். வெற்றி, உங்க அம்மாக்கு தெரியாமையே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? இது போதும்டா எனக்கு. பூஜா, நான் பேசுறது கேக்குதா? அத்தை, இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அத்தை. நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க அத்தை, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். வெற்றி, இது போதும்டா எனக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த. சரண்யா, இன்னைக்கு வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு பூஜா சொல்றா. சொன்னமா, இப்ப அதுக்கு என்ன? ஏய், என்ன சரண்யா நீ எந்தெந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு இல்ல? ஏய், இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கிறாங்க நாயகி? இன்னைக்கு நம்ம பையனுக்கு சாந்தி முகூர்த்தம் தானே, இத சொன்னதுல என்ன தப்புமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு காலங்காத்தால ஏ ரூமுக்கு வந்து தலைய விரிச்சு போட்டு உட்கார்ந்திருக்க? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, பதில் சொல்ல மாட்டியா? என்ன திமிரா? ஏய், உன்னதானே கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா? சும்மா சும்மா அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு ஏன் ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்க? நான் அங்காளம்மன்.
இந்த வீட்டோட குலதெய்வம். ஏய் ஏய், என்ன என்கிட்டயே போய் சொல்றியா? நீ இந்த வீட்டோட குலதெய்வமா? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ ராணி, டூப்ளிகேட் ஃப்ராடு. இந்த வீட்ல பொம்மையா நடிக்க வந்திருக்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, லூசு மாதிரி சிரிக்கிற. உன்னை கொன்னுடுவேன் ராஸ்கல். என்னைய அடிக்கிறியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? எங்கேயோ குப்பத்துல கிடந்தவனி இந்த வீட்டுக்குள்ள வந்து பொம்மையா மட்டும் நடிக்கிறது இல்லாம என்னைய அடிக்கிறியா? இரு, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். ஏண்டி, உனக்கு சொத்து வேணுமா? சொத்து முழுசும் உனக்கே வேணுமா? ஏய், வேணா. என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாத. உன்னை ஒரேடியா தொலைச்சு கட்டிடுவேன். என்ன பைத்தியமா? நிறுத்தடி. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நான் அங்காளம் வண்டி, இந்த வீட்டோட கொலசாமி. இந்த வீட்டோட சொத்து மொத்தத்தையும் திருடலான்னு கணக்கு போடுறல. என்ன மொத்தத்தையும் தவிடு பாடி ஆக்குறேன். ஐயோ, அடி, இன்னும் அடி. அவளை விட்டுறாத. இன்னும் அடி. அவ ஒவ்வொரு அடிக்கும் துடிக்கணும், கதறணும். அதை நான் பார்க்கணும். ஐயோ, சொத்து. ஐயோ, வேணும். வேணுமா? சொத்து வேணுமா? ஐயோ, வேணாம். சொல்றது கேளு, வலிக்குது. உனக்கு எப்பேற்பட்ட தப்பான எண்ணம் இருந்தா உன் பையனை தப்பா வளர்த்திருப்ப. இந்த வீட்டுக்கு எதிரா உன் மருமகளை தூண்டி விட்டுருப்ப. ஐயோ, என்ன விட்டுரு. வலிக்குது. ஐயோ, வீட்டுக்காரர கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆக்குவியா? ஆக்குவியா? ஐயோ, வலிக்குது. சத்தியமா இல்ல. என்ன மன்னிச்சிடு. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. சொத்து வேணும். சொத்து இத வாங்கிக்கோ. மொத்த சொத்தையும் வாங்கிக்கோ. உனக்குதான் வேண்டாம். எனக்கு சொத்து வேண்டாம், உன்ன வேண்டாம். அடிக்கடா. ஐயோ, அடிக்காதம்மா. சொன்னா கேளு, அடிக்காத. ரொம்ப வலிக்குது. எனக்கு சொத்தே வேணாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. வா கேசவா. உட்காருங்க. வணக்கம். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். டேய், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே. கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குதா? டேய், நீ எந்த விஷயத்த பத்தி சொல்ற? நான் ஒன்னும் சந்திராயன் விஷயத்த பத்தி கேட்கல. நம்ம சண்மதி கல்யாணத்தை பத்தி நான் கேட்கிறேன். நானும் அதைத்தான் ஐயப்பா சொல்றேன். எல்லாரும் ராஜேஸ்வரி மேடமும் அவங்க பையனும் உங்களை ஏமாத்திட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. ஏமாந்த எங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும்டா கேசவா. என்ன ஏமாந்துட்டா ஐயப்பா? எனக்கு ஒன்னும் புரியல. அந்த ராஜேஸ்வரியும் அவங்க பையனும் எங்களை ஏமாத்திட்டாங்கடா. சண்மதிய 2வது மனைவியாக்கி தாலி கட்டி அவ வாழ்க்கையில. நிறுத்த ஐயப்பா. நீ எப்படி சொன்னா அப்புறம் ஊர்ல என்ன சொல்லுவாங்க? சரி, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியே, அப்படி என்ன அவங்க ஏமாத்திட்டாங்க? காசு பணத்துக்கு வழி இல்லாதவங்க, நாங்க வசதியானவங்கன்னு பொய் சொல்லி அப்படின்னு அவங்க ஏமாத்தி இருந்தா நீ சொல்றது சரி. ஆனா அவங்க அவ்வளவு வசதியும் செல்வாக்கும் உள்ளவங்க. சமையல்காரங்களாகவும் டிரைவராகவும் ஏன் நடிச்சாங்கன்னா சண்மதிக்காக தானே. இதுல ஏமாத்து வேலை எங்க இருந்து வந்தது? நானும் அப்படிதாங்க யோசிக்கிறேன். அம்மா, நீ அப்படிதான் யோசிப்ப. ஏன்னா உனக்கு உலகம் தெரியாது. தப்பு பண்றவங்கள நல்லவங்கன்னு தான் உன்னால சொல்ல முடியும். இத பாருமா,
தப்பு சரியில்லாம் நாம நினைக்கிறதுல தான் இருக்கு. ஒருத்தரை நமக்கு பிடிச்சா அவங்க செய்யறது எதுவுமே தப்பா நமக்கு தோணாது. அதே பிடிக்கலைன்னு வையேன், அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தப்பா தான் தோணும். அங்கிள், அவங்கள எனக்கு ஆரம்பத்துல பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க செஞ்ச தப்பான விஷயம். அவங்களுக்கு உன்னை பிடிச்சது நீ அவங்களுடைய மூத்த மருமக மாதிரி இருக்க. அதனால நீ அவங்க வீட்டுக்கு வரணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க உங்க அப்பா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கு சம்மதிக்கல. அதனால சமையல்காரங்களாவும் டிரைவராவும் வந்து உங்களுக்கு அவங்க புரிய வச்சிருக்காங்க. இதுல தப்பு என்னம்மா? அங்கிள் ப்ளீஸ், இனி அதை பத்தி பேச வேண்டாம். எங்க எல்லாரையும் ஏமாத்தி எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ஷண்மதி, ராஜிமாவோட முதல் மருமக இருக்கும்போது அவங்க ஒண்ணு ஏமாத்தலையே. சரி, எது எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்ல குடும்பம். அந்த அம்மா ஒரு அற்புதமான பெண்மணி. நம்ம எங்க தேடினாலும் அந்த மாதிரி ஒரு மாமியார் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன். எனக்கு அந்த அம்மாவையும் பிடிக்கல, அந்த பையனையும் பிடிக்கல. அவங்கள பத்தி யோசிச்சாலே அவங்க பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ப்ளீஸ் அங்கிள், அத ஞாபகப்படுத்த வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் அவங்க வீட்டு மருமகளா போக விரும்பல. வானதி கேரக்டர்ல ஷண்மதி கிடையாது அங்கிள். ஷண்மதி எப்பவும் ஏமாற மாட்டான். சரி ஐயப்பா, நான் வரேன். சரிடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சமந்தியம்மா எப்படி இருக்காங்க? உள்ளதா இருக்கா? வாங்க. வா 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 வாங்க. அத்தை வாங்க அத்தை. சமந்தியம்மா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல, ரூம்ல தான் இருக்காங்க. வாங்க வாங்க. என்னம்மா இது? வந்த விஷயம் என்னன்னு சபையில வச்சு பேசுவாங்கன்னு பார்த்தா சைலண்டா எல்லாரும் உள்ள போறாங்க. அவங்க உள்ள போயிட்டா நம்மளால போக முடியாதா? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நாம தான் முதல்ல கேட்கணும். வா. சமந்திமா, சமந்திமா, சமந்திமா. மெதுவா. சமந்திமா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆமா. சமந்திமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? தப்பெல்லாம் எங்க மேலதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம். தப்பு உங்க மேலன்னு யார் சொன்னது? எல்லா தப்பும் ஏன் மேலதான். நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஷண்மதி கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சிட்டேன். ஒருவேளை நீங்களும் மாப்பிள்ளையும் நினைச்ச மாதிரி அப்பவே உங்களை பத்தின உண்மையை சொல்லியிருந்தா இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதோ என்னமோ. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சுதான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நம்மெல்லாம் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணாயிடுச்சு. உங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறமாவது ஷண்மதி மனசு மாறுவான்னு நினைச்சேன். ஆனா அவ மனசு மாறவே இல்லை. அவளுக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வாழ்க்கைன்னு இப்ப வரைக்கும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது.
அவங்க அப்பா மாதிரி அவளும் என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கலை தவிர உங்க குடும்பத்தோட அருமை என்னன்னு தெரியல அவளுக்கு. இப்படிப்பட்ட புருஷனும் நல்ல குடும்பமும் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொண்ணும் தவம் கிடக்குறாங்க சம்பந்திமா. ஆனா சண்மதிக்கு இது அதுவா தேடி வந்த வாழ்க்கை. ஆனா அத கூட அவ புரிஞ்சுக்க தெரியாத ஆளா இருக்கிறாளேன்னு நினைக்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. என் மருமகளை பத்தி என்கிட்டயே நீங்க குறை சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க யாருன்னு தெரிஞ்சுதா? அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ 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 தாங்க முடியல. சொல்லு சேட்டா சீக்கிரம். சேட்டா என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதை எதையுமே என்னால நம்பவே முடியல. எந்தா புலி, நீ சேட்டனை சந்தேகிக்கணதோ? நீ நம்பலன்னா நான் ப்ரூஃப் கூட அனுப்புறேன். பாக்குறியா பாக்குறியா? அதையும் அனுப்புங்க சேட்டா, நான் பாக்குறேன். இதோ அனுப்புறேன். ஏக்கா 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 ஏன்டா இப்படி கத்துற? நான் இங்க தானே இருக்கேன். அக்கா போற போக்க பார்த்தா நீ மட்டும் இல்ல, இங்க யாருமே இருக்க மாட்டோம் போல இருக்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த அணு பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சுக்கா. சேட்டா அலசி ஆராய்ச்சி கொண்டு வந்துட்டாக்கா. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். அக்கா, மாப்பிள்ள நினைக்கிற மாதிரியோ இல்ல நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியோ அந்த அணு ஒண்ணு ஒழுக்கமான பொண்ணு இல்லக்கா. அவ ஒரு பக்கா பிராடுக்கா. என்னடா சொல்ற? ஃப்ராடா? ஆமாக்கா, சொன்னா நீயே நம்ப மாட்ட. அந்த போட்டோல இருந்தது அந்த அணுவோட லவ்வரா. என்னது லவ்வரா? ஆமாக்கா. அக்கா, இதுக்கே சாக்கானா எப்படி? அணுவுக்கும் அவ லவ்வருக்கும் என்ன வேலை தெரியுமா? நல்ல பணக்கார பையனா பார்க்க வேண்டியது, அவனை மயக்கி அவனை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கிட்ட காசெல்லாம் கறக்க வேண்டியது. அதை அப்படியே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் பணம் நகை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது. இதத்தான் அவங்க தொழிலாவே செஞ்சிட்டு இருக்காங்க. அடி பாவி, ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அதாக்கா அவளோட பிளஸ். இது மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காளாம். கடைசியா லவ் பண்ண பையன் எப்படியோ இதை கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டான். இப்ப கேரளா போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்குது. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு தலைமறைவாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அட கடவுளே, நம்ம வீட்ல இருக்கிறவ இவ்வளவு பெரிய ஃப்ராடா? என்னால இப்ப கூட இத முழுசா நம்ப முடியலடா. அக்கா, என்னாலையும் தாங்க நம்ப முடியல. ஆனா சேட்டன் விசாரிச்சு என் செல்லுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல. நீ பாரு, இந்த பாரு. இவ்ளோ பெரிய தில்லமுல்லு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் வீட்லயே வந்து சேஃபா ஒளிஞ்சிருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. ஏக்கா, இப்ப என்னக்கா பண்ண போற? பொறுத்திருந்து பாரு புலி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முக்கியமான விஷயம்னா ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா தம்பி? ஆமா, ஆபீஸ் விஷயமா தான். அப்படியா? சரிங்க தம்பி, கொஞ்சம் இருங்க, நான் மகா வர சொல்றேன். சுபா, போய் மகா வர சொல்லு. சரிம்மா. ஏக்கா,
இப்பவே கேரளா போலீஸுக்கு கால் பண்றேன். நம்மளை இவ ஏமாத்த பார்த்ததுக்கு இவள அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்தாதாங்க சரியா வருவா. டேய் புலி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன காலியே கோவப்படாம என்னைய கண்ட்ரோல் பண்ற? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. இந்த பிரச்சனை நீ என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, அமைதியா இரு. ஆமா, விக்ரம் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா? அது ஏக்கா இவகிட்ட ஏக்கா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அடிச்சு துரத்தி விடுக்கா இவட. சொல்லு, அவன் உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னான்? 50 லட்சம். அப்பா 50 லட்சமா? ஐயோ 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 ஐயோ, எங்க அக்கா வீட்டு காசெல்லாம் இப்படி இறக்கிறானுங்களே. 50 லட்சத்தை அசால்ட்டா சொல்றாளே. நான் உனக்கு 1 கோடி தரேன். ஆனா நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஒரு கோடியா? ஏக்கா உனக்கு என்ன காட்சி? மாப்பிள்ள தான் அப்படி பண்றான்னா நீ அவனுக்கு மேல பண்ற? 1 கோடிக்கா? நினைச்சு பாருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும் புலி, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன அமைதியா இருக்க? உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் நினைக்காத. இப்படியே இங்க வச்சு சுட்டு தள்ளிடுவேன். என் நகைங்களை எல்லாம் கொள்ளடிக்க வந்தா அதனாலதான் சுட்டு கொன்னன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. இனி உனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செஞ்சுறேன். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு. ஒண்ணும் இல்ல, விக்ரம் சொன்ன அதே பிளான தான் நானும் சொல்றேன். இந்த வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஓடக்கூடாது. மணமேடையில உட்கார்ந்து விக்ரம் கையால நீ தாலி கட்டிக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. எடுங்க. சீதா போன் எடுக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? என்னது 10 மிஸ்டு காலா? என்னவா இருக்கும்? ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்குமா? சீதா, சத்யன் தான் போன் பண்றாரு. ஹலோ சத்யன். சொல்லுங்க. ஏன் போன் எடுக்கல? என்னாச்சு? ஏதாவது அர்ஜென்ட்டா? இவ்வளவு தடவை கால் பண்ணிருக்கீங்க? டேய் ராம், சீதா கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. சத்யா, நான் சீதா பேசுறேன். நல்லா இருக்கியலா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? இப்பதான் ஜஸ்ட் வாக்கிங் போலான்னு கிளம்புறேன். சீதா ஸ்பீக்கர்ல போடு. சத்யா, வெளிய எங்கேயும் போக வேணாம். ஆமா ஆமா, நீங்க எங்கேயும் போக வேணாம், வீட்லயே இருங்க. ஏன், என்னாச்சு? எதுவும் ஆகல, ஆக கூடாது.
எனக்கு மகன் மேலேயும் அர்ச்சனா மேலேயும் சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க. மனசுல ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல சத்யா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆமா, நீங்க வெளியில எங்கேயும் போக வேணாம். எங்கேயும் போல, ஜஸ்ட் ரொட்டீனா டெய்லி வாக்கிங் போவேன், அதுக்கு தான் கிளம்புறேன். வேணாம் வேணாம், இன்னைக்கு நீங்க வாக்கிங் போக வேணாம். ரொம்ப தான் பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் வாக்கிங் தான் போறேன். வாருக்கா போறேன். சொன்னா கேளுங்க சத்யா. ஒரு நாள் போகாட்டி பரவாயில்ல, அதெல்லாம் நீங்க போக வேணாம். ஓகே ஓகே போல, பட் நான் வெளியே வந்து தானே ஆகணும். ஆமா வரணும். பாஸ், அதுக்கு இல்ல பாஸ், சத்யா வருவாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும். தனியாலாம் எங்கேயும் போக வேணாம். ஓகே, நான் வாக்கிங் போல, டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, மீரா அங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஓகே, டோன்ட் வரி. ராம், உனக்காக நான் இங்கே வெயிட்டிங். சரி ஓகே, நான் வரேன். சீதா, வீட்டுக்குள்ளேயாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா? கதவை நல்லா தாப்பா போட்டுக்கிட்டு அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரி. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாஸ், நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி, ஜஸ்ட் ஒரு 5 minutes. சரி, நானும் போறேன். சரி போங்க. என்னாச்சுடா? வந்தான் போயிட்டான். சார் தெரிஞ்சு போச்சா? மிஸ் ஆயிடலாமா? நோ, வருவான். வந்துதான் ஆகணும். வெயிட் பண்ணலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்பவும் இல்லாம ரூம்ல பால் வச்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு பால் இல்லையான்னு அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேருமே மீராமாவுக்கு கொண்டு போற பாலை புடுங்கிட்டாங்க. சம்திங் இஸ் ராங். ஒருவேளை பால்ல தூக்க மாத்திரை கலந்திருப்பாங்களோ? சில்லு வண்டுகளை எல்லாம் விசாரிக்கிற முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். பாஸ், என்ன பாஸ் இது? படிக்கிற புள்ளைய கூடவா இப்படி பண்ணுவாங்க? வளர்ப்பு அந்த மாதிரி. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலானா, என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். கொலகார கூட்டம் ராம். சும்மா கேட்டா சொல்ல மாட்டாங்க, கேட்கிற மாதிரி கேட்டாதான் சொல்லுவாங்க. ஏய், மீரா எங்க? அதான் சொன்னோம்ல தெரியாதுன்னு. மீரா எங்க? என்ன பண்ணீங்க? உயிரோட இருக்காங்களா இல்ல கொன்னுட்டீங்களா? எங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க? சித்தியும் அம்மாவும் வாக்கிங் போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேளுங்க. எங்களை மிரட்டாதீங்க. அடி வாங்காம சொல்லுங்க, மீரா அக்கா எங்க? என்ன பண்ணிய? ஏ தையல், எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. மீரான்னா யாருன்னே தெரியாது. போதுமா? அண்ணா, அண்ணா, எதுக்குல அடிக்கிற? என்ன தையல்னு கூப்பிடுறீங்க? அவங்க பேரு சீதா. சீதா அண்ணின்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க, மீரா எங்க? அதான் சொன்னல தெரியாதுன்னு. அடி பத்தல, வாயில அடி. வேணாம் வேணாம். சொல்லு, சொல்லு, மீரா எங்க? சொல்லு. அந்த தையக்காரி பேச்ச கேட்டுட்டு எங்களை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வாய் பேசுறியா? சொல்லு, சொல்லு. என்ன ஒரு திமிரு! உங்களை வளர்த்தது அப்படி. இடியட்ஸ். கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி
3 பேரையும் தூக்கி உள்ள வச்சா என்ன ஆகும் தெரியுமா? பேப்பர்ல போட்டோவோட வருவீங்க. அப்பா கிட்ட சொல்லிடுதேன் பாஸ். அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை இங்க அனுப்புதேன்னு சொல்லிருக்காங்க. 3 பேரையும் கொத்தா தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்பாங்க. போன் பண்ணட்டா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆளு, காவியா. அவங்களையும் கேட்டுருவோம். காவியா சார், இங்க வாங்க. இல்லங்க, சொல்லுங்க சார். நீங்க மிஸ்டர் மார்கண்டேயன் சாரோட மூத்த பொண்ணு ரேவதியோட மகள் இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? காலேஜ் முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கேன் சார். ஓ, என்ன ரேவதி, தங்கராஜ், நீங்க 2 பேரும் இங்க வாங்க. வரோம் சார். நீங்களும் வாங்க சார். மேடம் வாங்க. மத்த எல்லாருக்கும் பரீட்சை வச்சாச்சு. ஆனா காவியா நல்ல வளர்ந்த ஒரு பொண்ணு. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஆசை என்னன்னு கேட்க போறது இல்ல, குழந்தைத்தனமா கேட்க முடியாது. அதனால என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா, காவியாவோட ஃபியூச்சர் பத்தி உங்க எல்லாரையும் கேட்கலான்னு இருக்கோம். அதுக்காக சில கேள்விகளை கேட்கணும். எஸ் சார். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். அது வரைக்கும் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையை விட்டுட்டு புது வீடு, புது கல்ச்சர்னு வேற உலகத்தில் அவங்க போயிடுறாங்க. அப்படி போகிற வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு எல்லா பேரண்ட்ஸுக்கும் பயமும் ஆசையும் இருக்கும். அந்த வகையில் காவியாவோட எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? சார், நாங்கள் ஒன்றும் யோசிக்கல சார். அவள் இப்போ தான் படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கா. அவளுக்கு வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வேலை இன்னும் அமையல. அதனால அவ கல்யாணத்தை பத்தி இன்னும் யோசிக்கல, அவ்வளவுதான். பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு? ஆமா சார், நாங்களே இன்னும் எதுவும் யோசிக்கல. அந்த மாதிரி எதுவும் யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்க, நாங்க வர்றது இருக்கட்டும், உங்க மனசுல என்ன இருக்குதுன்றது தான் கேள்வி. காவியாவுக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லைன்றது புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பேரண்ட்ஸ், உங்களுக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்லையா? அததான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஒருவேளை உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்றாங்களா? சார், என்ன சார், அதான் பண்ணா தங்கமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பனே. அவளுக்கு லவ்னாலே பிடிக்காது, பசங்கனாலும் பிடிக்காது. சார், காவியா யாரையும் லவ் பண்ணல. நீங்களே ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம பர்சனல் கொஸ்டின் எல்லாம் கேட்டு தொந்தரவு பண்றீங்க? சார், நாங்க என்ன சம்பந்தம் பேச வந்திருக்கோம்? ஒரு டெஸ்ட்னு வந்தாச்சு. பிள்ளைங்க மேல யாரு பாசமும் அக்கறையும் வச்சிருக்கா, அது பெத்தவங்களா தாத்தா பாட்டியான்றத முடிவு பண்ணதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இத முடிவு பண்ணதான் சார் நாங்க இவ்வளவு பண்றோம். அப்போ அதுக்கேத்த கேள்வி கேட்டுதானே ஆகணும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் காவியாவுக்கு எந்த நட்பும் இல்லை. ரைட்டு, காவியா கிட்டே கேட்டுருவோம். காவியா, நீ தான் சொல்லணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காவியா நிஜமாவே லவ் பண்றா போல இருக்கே. இல்லனா இந்நேரம் அவ பேசியிருக்கணுமே. எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. காவியா, இங்க பாருமா, இதுக்கு மேல நீ ஒளிச்சு வச்சு எதுவும் ஆக போறது இல்ல. உன் மனசுல இருக்கிறத எல்லாருக்கும் தெளிவா சொல்லிரு. தாத்தா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஆமா ஆமா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்.
என்ன பண்றீங்க கோர்ட்ல இருந்து நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்? எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? என்ன பேசிட்டு இருக்கா? இத பாருங்க, உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. மொத்தத்துல இங்க என்ன பேசணுமோ அதை பேசிடுவோம். காவியா, நீங்க லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அத யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வழியா எங்க வேலை முடிஞ்சிடும். சொல்றது என்ன சார்? அந்த பையனையே இப்ப இங்க வர சொல்லவா? நீங்க வேற லெவல் சார். வர சொல்லுங்க சார். டேய் சூர்யா, ஏய் இங்க வா. என்ன இதெல்லாம்? இவன் தான் சூர்யா. இந்த பையனை தான் காவியா லவ் பண்றா. இந்த தம்பி ஒரு வக்கீல், என்கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்றான். அவன் நோட் பண்ண. இதுக்கு மேற்கொண்டு விவரங்கள் ஏதாவது வேணும்னா நீங்க காவியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டேன். வயசுக்கு வந்த ஒரு பொண்ண இவ்வளவு பேர் முன்ன அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? ஹலோ சார், நாங்க உண்மை என்னங்கறத வெளியே கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இன்னும் காவியா கிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. காவியா, நீங்க சொல்லுங்க, இவருக்கும் உங்களுக்கும் எப்படி காதல் வந்துச்சு? ஆக்சுவலா சூர்யாவை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் சார். ஓ, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும்னாலும் நாங்க லெவல்ல சொன்னதில்ல. ஆனா அவரு ரொம்ப சின்சியரா இருந்தாரு. ஒரு கட்டத்துல எனக்கும் அவர் மேல காதல் வந்துருச்சு. கொஞ்ச நாள் ஜாலியா லவ் பண்ணோம். ஆனா ஒரு கட்டத்துல வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும், நானும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சு சூர்யா பல அட்வொகேட் கிட்ட ஜூனியரா சேர ட்ரை பண்ணான். கடைசியில என்ன பார்த்த மாதிரியும் இருக்கும், ஜூனியரா பிராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும்னு நினைச்சு தாத்தா கிட்ட வந்து சேர்ந்தான். தாத்தாவுக்கு கூட எங்க லவ் மேட்டர் ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. ரொம்ப ரீசெண்டா தான் அவர்கிட்டயே சொன்னோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு சமையல நாங்க யாருமே எதிர்பார்க்கல. பிரீத்தி, சூப்பர். தேங்க்ஸ். அதுல கொஞ்சம் போடு. விரோதி கையால சமைச்சது இவ்வளவு ருசியா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. சூப்பரா இருக்கு. ஆமா, ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி வேற இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல இதெல்லாம் எப்படி ஸ்பெஷலா செய்யறதுன்னு போன்ல வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு செஞ்சோம். அதான் இப்படி இருக்கு. ஓ, பில்லு பிரீத்தி, இதை கொஞ்சம் எடுத்து வைங்க. சீக்கிரம் வைக்க. கொஞ்சம் கூட்டு வைங்களேன். ஆண்டி, போதும். மனுஷா நல்லா இருக்கு.
சிக்கல் வர்ற மாதிரி இருக்கு, தண்ணி கொடு. சீக்கிரம் கொண்டா. இதானா நீங்க 2 பேரும் சமைச்ச லட்சணம்? என்ன இது? டேய், இந்த மீல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்குங்கடா இதுங்க. இவ்ளோ டேஸ்டா இருக்கும்போது எனக்கு டவுட். சூப்பர் அத்தை. சொன்ன வேலையை செய்யாம திருட்டுத்தனமா பண்றீங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்னமா நீ இதுக்கெல்லாம் போய் பனிஷ்மெண்ட் அப்படி இப்படிங்கிற? எங்களுக்கு சமைக்கவே தெரியாது, அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டோம். எங்க அப்பாவை தோசை ஊத்தி தர சொல்லும் போது மட்டும் இனிச்சுதோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.